நம்ம மல்லிக்கு மட்டும் எங்கிருந்து தான் இப்படியெல்லாம் பிரச்சனை வருதுன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி ஒரு வேலைக்கு போனாங்க. அங்கே போய் பார்த்தா அது ராஜேஸ்வரியோட கம்பெனியாக இருந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு இடத்துக்கு டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வராங்க. அங்கே பார்த்தா உங்க ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் உட்காந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா டீ, காஃபி, ஸ்நாக்ஸு, ஜூஸு என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் அள்ளி போட்டிருக்காங்க. யாரா இவளுக அப்படின்றமா வந்து சொல்லி அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம மல்லி வந்துட்டு அவங்க பார்க்கறதுக்குள்ள டெலிவரி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாலும் விதி யாரை விட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம மல்லியை விட்டார். அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மல்லியை வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களும் பார்க்குறாங்க. அடுத்ததான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்துட்டு அந்த பார்சலை கொடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும்போது உடனே ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்துட்டு அவங்களோட சேட்டைகளை காட்ட ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா எப்போவுமே மட்டன் தட்டிகிட்டே இருக்கணும் இல்லையா? ஓ அங்கே வேலை முடிஞ்சு போச்சு, இப்போ இங்கே வேலைக்கு வந்துட்டியா, இந்த வேலை எத்தனை நாளைக்கு செய்ய போகிறேன்னு நானும் பார்க்குறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஆப் வைக்கிறதுக்கு தயாராகிறேன், இந்த வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை விட வைக்கிறேன் அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு வந்து டெலிவரி பண்ணுற அந்த ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ண போகிறாங்க. அதாவது ஃபுட்டு டெலிவரி லேட்டாக வந்துச்சு, அப்படி வந்துச்சு, இப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சி